MACCயில் வாக்குமூலம் அளித்த பின் பெர்லிஸ் மந்திரி பசார் வீடு திரும்ப அனுமதி. COVID-19 தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். முதல் முறையாக நீதிமன்ற ஆவணத்தில் ஆஸ்ட்ராசெனேகா ஒப்புதல். காராக் நெடுஞ்சாலையில் சிதறிக் கிடந்த ஆணிகள், 30 வாகனங்கள் பாதிப்பு. சிரம்பானில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த மூவரை சரக்கு லோரி மோதி தள்ளியது, ஒருவர் பலி. நீண்ட கால இடைவெளிக்கு பின் ராணுவத்தின் அடிப்படை கமாண்டோ பயிற்சியை முடித்த ஒரே சீன மாணவர். பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லி MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஷுக்ரி தடுத்து வைக்கப்படவில்லை என அவரது அதிகாரப்பூர்வ முகநூலில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமது மகன் போலி பண கோரிக்கை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டது தொடர்பில் இன்று காலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஷுக்ரியை MACC அழைத்திருந்தது. 63 வயதான பெர்லிஸ் மாநில பாஸ் ஆணையாளருமான ஷுக்ரி இன்று காலையில் புத்ரா ஜெயாவில் உள்ள MACC அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். பெர்லிஸ் ராஜா துவான்கு ஷேட் சிராஜுடீன் புத்ரா ஜமாலுலாயில் குடிநீர் விநியோகம் செய்தது தொடர்பில் 6 லட்சம் ரிங்கிட் போலி பண கோரிக்கையில் தனது மகனுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஷுக்ரியை MACC அழைத்திருந்தது. பிப்ரவரி 19ஆம் தேதியிட்ட பணம் செலுத்தும் ரசீது நகல் வைரலானதைத் தொடர்ந்து துவான்கு ஷேட் சிராஜுடீனுக்கு 19,505 ரிங்கிட் மதிப்புள்ள குடிநீர் விநியோகத்திற்கான பண கோரிக்கை அதுவென தெரிவிக்கப்பட்டது. துவான்கு ஃபவுசியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் குடிநீர் விநியோகம் எதுவும் வழங்கப்படவில்லை என இப்போது தெரிய வந்துள்ளது. ஆவணத்தின் நம்பகத்தன்மையை உடனடியாக சரிபார்க்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரச ரேஞ்சர் ரெஜிமெண்ட் 2வது பெட்டாலியனைச் சேர்ந்த 2வது லியூட்டனன்ட் சான் மிங் யூன் 12 வார கமாண்டோ பயிற்சி வகுப்பை முடித்து தேர்ச்சி பெற்ற ஒரே சீன மாணவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மலாக்கா சுங்கை உடாங்கில் பெர்துது லவுட் பீச்சில் கமாண்டோ பயிற்சியின் முடிவை குறிக்கும் அணிவகுப்பின் போது 25 வயதான சான் உட்பட 9 அதிகாரிகள் மற்றும் இதர நிலைகளைச் சேர்ந்த 60 உறுப்பினர்களுக்கு மின்னர் படைக்கான பச்சை நிற பேரட் மற்றும் கமாண்டோ கத்திகள் வழங்கப்பட்டன. 515வது பிரதேச ராணுவத்தின் உறுப்பினராக பணியாற்றிய சான் ராணுவ செய்தியின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட தகவலின்படி ராணுவ மீதான ஆர்வத்தால் உந்தப்பட்டு நாட்டுக்காக சேவை செய்வதில் உறுதியாக இருப்பதாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. எனக்கு கமாண்டோக்களை பற்றி எதுவும் தெரியாது. நான் 515 டெரிட்டோரியல் ஆர்மியில் பணியாற்ற தொடங்கினேன். அங்கிருந்து இந்த ராணுவத்தில் அடியெடுத்து வைத்தேன். தொடர்ந்து பணியாற்றுவது, நிபுணத்துவம் பெறுவது, தரமான கமாண்டோவாக மாற வேண்டும் என்பதே தமது குறிக்கோள் என சான் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு செயல் நடவடிக்கை 2வது பிரிவின் கமாண்டர் மேஜர் ஜெனரல் அடி ரிட்ஸ்வான் அப்துல்லாவும் கலந்து கொண்டார். சிறப்பு படைகளின் ஆபரேட்டர்ஸ் என்ற தொழில்முறை மற்றும் திறமையின் பிம்பமாக பச்சை நிற பேரட்டை எப்போதும் பராமரிக்கும்படி மாணவர்களுக்கு சிறப்பு நடவடிக்கைக்கான தலைவருமான அடி ரிட்ஸ்வான் நினைவூட்டினார். இந்த பச்சை நிற பேரட்டின் கண்ணியம் பயனற்ற செயல்களால் களங்கப்படுத்தப்படாமல் இருங்கள். ஏனென்றால் அதை பெற கடினமாக உழைத்த அனைவரின் தியாகங்களும் பின்னர் அர்த்தமற்றதாகிவிடும் என அவர் வலியுறுத்தினார். சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பஹாங் காராக் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த ஆணிகளால் சுமார் 30 வாகனங்களின் சக்கரங்கள் ஓட்டையாகி பழுதடைந்துள்ளன. பொறுப்பற்ற தரப்பினர் அச்செயலை புரிந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது.
நேற்றிரவு மணி 10 வாக்கில் காராக் நெடுஞ்சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்த வேளை அது தொடர்பான காணொலியை முகமது ஃபைசல் லத்தீப் என்பவர் தனது டிக்டாக் கணக்கில் பதிவிட்டிருந்தார். அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி ஆணி குத்தி டயர் வெடித்து பழுதடைந்திருப்பதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவின் கீழ் சமூக ஊடக பயனர்கள் பலரும் பல வகையிலான ஆருடங்களை வெளியிட்டு வருகின்றனர். கட்டாயம் பொறுப்பற்ற தரப்பினரால் நியமிக்கப்பட்ட அல்லது நபரால் சாலையில் அந்த ஆணிகள் கொட்டப்பட்டிருக்கலாம். அதனால் அவர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சமூக ஊடக பயனர்கள் சினத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. நகரி சம்பிலான் ஜலான் ஸ்ரம்பான் தம்பென் சாலையோரத்தில் பழுதடைந்த காருக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மூவரை சரக்கு லோரி ஒன்று மோதி தள்ளியதில் பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 5:55 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். பழுதடைந்த சாலையோரத்தில் நின்ற புரோட்டோன் வீரா ரக காரை அவ்வழியே சென்ற ஹுண்டாய் கெட்ஸ் ரக கார் ஒன்று பின்னால் இருந்து மோதி தள்ளியது. அதனால் வீரா காரின் ஓட்டுநரான 70 வயது முதியவர், அவரது மனைவி மற்றும் ஹோண்டா கெட்ஸ் கார் ஓட்டுநர் ஆகியோர் சாலையோரத்தில் உதவிக்காக காத்திருந்தனர். அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உதவ நின்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த சரக்கு லாரியை பின்னால் இருந்து பேருந்து ஒன்று மோதியதைத் தொடர்ந்து அந்த லாரி சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த மூவரையும் இடித்து தள்ளியது. அதனால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக வீரா ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவ்விபத்தில் சிக்கிய மற்றவர்கள் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பினர். தனது தயாரிப்பிலான கோவிட்-19 தடுப்பூசிகள் அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை முதல் முறையாக நீதிமன்ற ஆவணங்கள் வாயிலாக மருந்து தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனெகா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் லட்சக்கணக்கான சட்டப்பூர்வ இழப்பீட்டிற்கு நேரடியாக வழிவகுக்கிறது. இதுவரை அஸ்ட்ராஜெனெகா தடுப்பூசிகள் தொடர்பில் 51 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் வேளை அவை 100 மில்லியன் யூரோ அல்லது 51.2 கோடி மலேசிய ரிங்கிட்டுக்கும் கூடுதலான இழப்பீட்டுத் தொகையை உட்படுத்தியவையாகும். மருந்தக ஜாம்பவானான அஸ்ட்ராஜெனெகா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசி கடுமையான காயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் உடையது என டஜன் கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் மிகவும் சிறிய எண்ணிக்கையிலான பயனர்களுக்கு மட்டுமே அது மோசமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கோவிட்-19 பெருந்தொற்றிலிருந்து அது கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்ற உதவியுள்ளதாகவும் அஸ்ட்ராஜெனெகாவின் வழக்கறிஞர் தற்காத்து பேசியுள்ளார். 2021ஆம் ஆண்டு அஸ்ட்ராஜெனெகா தடுப்பூசியை போட்டுக் கொண்ட பின்னர் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்கு தந்தையான ஜேமி ஸ்காட் என்பவர் அந்நிறுவனத்திற்கு எதிராக முதல் வழக்கை தொடுத்துள்ளார். அந்த வழக்கிற்கு அஸ்ட்ராஜெனெகா எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் முதல் முறையாக தடுப்பூசிகளால் பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனினும் மிகவும் அரிதாக சிலருக்கு மட்டுமே அந்த பக்க விளைவுகள் ஏற்படும் எனவும் அஸ்ட்ராஜெனெகா தற்காத்து பேசியுள்ளது.